பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணி விளக்காம் எந்தை ஒருவல்லித்தாமரையாள் ஒன்னிய சீர் மார்வன் திருவல்லிக் கேணியான் சென்னு. பேயாழ்வாராலும் திருமழிசை ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வாராலும் பல்லாண்டு பாடப்பெற்ற பெருமை கொண்டிருக்கக்கூடிய மாடமாமயிலை திருவல்லிக்கேணி திவ்யக்ஷேத்திரம். இவ்விடத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய சித்திரை மாசத்து பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தருணம். எம்பெருமானுடைய உற்சவம் என்பதே அடியார்களை ஒன்று திரட்டி அனுபவிக்க வேண்டும், அனுபவத்தை பகிர வேண்டும் என்பதுதான். நம்பெருமாள் திருநாள் என்று பெயரிட்டு பக்தர்களையெல்லாம் கூட்டுகிறார்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த உற்சவத்தை கண்டருளுவது பெருமானுக்கு முன்பில்லாத ஒரு மகிழ்ச்சியையோ பெருமையோ பெருமானுக்கு ஏற்படுத்த போகிறதான்னு கேட்டால், அவாப்த சமஸ்த காமன், அனைத்து பெருமைகளாலும் எப்போதும் நிறைந்து காணப்படக்கூடியவன் எம்பெருமான். இந்த உற்சவத்தினால்தான் அவருக்கு தனியாக ஒரு ஆனந்தமோ பெருமையோ என்பதே இல்லை. அப்ப எம்பெருமான் எதற்கு இந்த உற்சவங்களை கண்டருளுகிறான்? திருநாள் என்று பெயரிட்டு பக்தர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். ஊர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள், வெளியூர்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள், பக்தர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும்னு எம்பெருமானுடைய ஆசை, விருப்பம். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்படி உற்சவம்னு பெருமான் நடத்தி கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட பிரம்மோற்சவத்திலே நாமும் பக்தர்கள், தொண்டர்கள் எல்லோரும் ஒன்று கூடி எம்பெருமானை பல்லாண்டு பாடுகிறோம், கைங்கரியங்களை புரிகிறோம். அதே சமயத்தில் அவ்வெம்பெருமானுடைய பெருமைகளையும் நாம் நிச்சலும் எப்போதும் அனுபவிக்க வேண்டும். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் என்று கண்ணனுடைய அடியவர்கள்னு சொன்னால், கண்ணனையே எப்பொழுதும் சித்தத்திலே மனதிலே கொண்டு எப்போதும் அவனுடைய குணங்கள் பெருமைகளை சொல்லி அனுபவிக்க வேண்டும். பக்தர்கள் யாரை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டிருப்பார்கள்னா, எம்பெருமான் பகவானை பற்றி தானே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த உற்சவ சமயத்திலே காலை, மதியம், இரவு அந்தந்த சமயத்தில் போய் பெருமானை சேவிப்பது ஒரு பக்கம். அதே சமயம் மற்ற பொழுது அவன் பெருமானுக்கு நேரடியாக தொண்டு புரியாத மற்ற சமயங்களிலே பெருமானுடைய குணங்களை எப்போதும் அனுசந்தித்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே பல அடியார்களும் ஒன்று திரண்டு இவ்விடத்திலே ததியாராதன கைங்கரியத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதிலே ஒரு அங்கமாக பெருமானுடைய வைபவத்தை பலரும் சொல்லி அதை கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஏற்பாடிலே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு சுவாமி விடத்தில் வந்து உபன்யாசத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலே தற்பொழுது இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய தலைப்பு வந்தே ஜகத்குரும் என்கிற தலைப்பில் தான் நாமும் அனுபவிக்க கூடியிருக்கிறோம். ஜகத்குரு, ஜகத்துன்னு சொன்னால் சேத்தனம் அச்சேதனம் இரண்டும் கலந்திருக்கக்கூடிய இந்த உலகம். அறிவற்ற பொருள்கள், அறிவுள்ள ஜீவாத்மாக்கள் இரண்டு வர்க்கம்தான் இந்த ஜகத்தில் காணப்படும். ஒன்று அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், மற்றொன்று அறிவற்ற ஜட பொருள்கள். இந்த இரண்டுமாகத்தான் இந்த உலகமே காணப்படுகிறது. ஜகத்துன்னு சொன்னாலே சராச்சரம், அசைவன அசையாதன, அறிவிருப்பது அறிவில்லாதது என்று இப்படி அச்சேதன சேத்தன வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்து, ஜகத்து முழுவதும் எம்பெருமானுடைய சொத்து, ஈஸ்வரனுக்கே சொத்தாக இந்த ஜகத்து விளங்குகிறது. நம்முடைய சம்பிரதாயமே தத்துவத்ரயம், சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூன்று தத்துவங்களையும் உண்மை என்று கொண்டு இருக்கக்கூடிய சம்பிரதாயம், சித்தாந்தம். அப்போ அச்சேதனம் சேத்தனம் இந்த இரண்டும் ஈஸ்வரன் பரமாத்மாவினுடைய சொத்து என்று கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த மூன்று தத்துவங்களுக்குள்ளே
ஈஸ்வரனை தவிர மற்ற இரண்டு, சேத்தனம் அச்சேதனம், இந்த இரண்டும் சேர்ந்தால் அவையே ஜகத்து என்று பெயர் பெறுகிறது. அந்த ஜகத்து படைக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஈஸ்வரனாலேயே இந்த ஜகத்து சிருஷ்டிக்கப்படுகிறது, ஈஸ்வரனாலேயே இந்த ஜகத்து காக்கப்படுகிறது, ஈஸ்வரனாலேயே இந்த ஜகத்து பிரளய சமத்திலே பிரளய காலத்திலே தன்னிடத்தில் வைத்து காக்கப்படுகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விசந்தி என்று தைத்திரிய உபனிஷத்தும் பிரம்மத்துக்கு அடையாளத்து சொல்லும் பொழுது பரமாத்மாவினிடத்திலிருந்தான் யாரொருவரிடத்திலிருந்து இந்த பூமியெல்லாம் பிறந்தனவோ, யாரொருவரிடத்தினாலே இந்த பூமி காக்கப்படுகிறதோ, யாரொருவரிடத்திலே போய் லயம் அடைகிறதோ அவனே பரமாத்மா என்று காட்டி கொடுத்தது. இப்போ பரமாத்மாவினுடைய சொத்து இந்த ஜகத்து, சேத்தன அச்சேதனங்கள் இரண்டும் கொண்டிருக்கக்கூடிய ஜகத். அப்படிப்பட்ட இந்த ஜகத்துக்கு குரு, ஜகத்குருங்கிற அந்த சொல்லிலே ஜகத்துக்கு குரு யார் ஜகத்துக்கு குருவாக இருக்க முடியும் என்பதுதான் இப்ப நாம அனுபவிக்க வேண்டும். வந்தேன்னு சொன்னால் வணங்குகிறோம். ஜகத்துக்கு குருவாக இருக்கக்கூடிய யாரோ ஒருவர், அவரை நாம் வணங்க வேண்டும். ஏன் வணங்கணும்? எப்போ ஜகத்துக்கே குருவாக இருக்கிறாரோ அவசியம் வணங்கத்தானே வேண்டும். குருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கு என்றால் அந்தகாரம், ரு என்றால் அத்தை போக்கடிப்பவர். அந்த அந்தகாரம் இருட்டை யாரொருத்தன் போக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறானோ அவனுக்கு குரு என்று பெயர். ஒரு விளக்கே இந்த காரியத்தை பண்ணிவிடுமே. ஏதோ ஒரு இடத்துல விளக்கு ஏற்றுகிறோம், சுத்தி இருக்கக்கூடிய இருட்டை போக்கடித்து அந்த இடத்தையே பிரகாசப்படுத்துகிறது ஒளி. அந்த வெளிச்சம் எல்லாத்தையும் நன்றாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்ப இருட்டை போக்கி வெளிச்சத்தினாலே அனைத்தையும் காட்டி கொடுப்பது எதுவோ அது குரு என்று சொல்லலாமான்னா, இந்த சாமானிய விளக்கு வெளி இருட்டைத்தான் போக்கும். அந்த பிரதேசத்துல அந்த விளக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இருட்டை மட்டுமே ஒழிக்குமே தவிர எல்லா இருட்டையும் ஒழிக்குமா? ஒழிக்காதே. அந்த விளக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய இருட்டை மட்டும்தான் தொலையுமே தவிர உலகத்துல எல்லா இடத்துலையுமே இருட்டு போய்விடுமா? போகாது. அப்ப அடுத்து எல்லா இருட்டையும் போக்கடிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தால் ஆதித்யன், சூரியன். அவர் உதித்தார்னு சொன்னால் அப்போ உலகத்திலேயே இருட்டு ஓடிவிடுகிறதே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனவிருள் அகன்னது காலயம் பொழுதாய். தொண்டரடிப்படியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி முதல் பாசுரத்திலேயே கதிரவன் உதித்தவுடனே கனவிருள் அடர்ந்து இருக்கக்கூடிய செறிந்து இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் தொலைகிறது, எல்லா இருட்டும் போக்கடிக்கப்பட்டதுன்னு சாதிக்கிறார். இப்போ அந்த சூரியன் அவர் இந்த இருட்டையெல்லாம் போக்கடிக்கிறார், நன்றாக வெளிச்சத்தை கொடுக்கிறார், உலகத்துல எல்லா தத்துவங்களையும் காணும்படி செய்கிறார். அவரை குருன்னு சொல்லலாமான்னா அவரையும் குருன்னு முழுவதுமாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரிடனாலையும் வெளி இருட்டு மட்டும்தான் போகிறது. மற்ற பதார்த்தங்களை நம்ம பார்ப்பதற்கு இருட்டு தொலைந்து வெளிச்சம் நமக்கு துணை புரிகிறது, உதவி புரிகிறதே தவிர நாம் யாருங்கிறத உணர்வதற்கு சூரியனால நம்ம ஏதானும் பண்ண முடியுமோ? சூரியனுடைய வெளிச்சத்தை வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து அறியலாமே தவிர நான் யார், நான் ஏன் பிறந்திருக்கிறேன், எதனாலே துன்பப்படுகிறேன், இதையெல்லாம் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வைத்து கொண்டு அறிய முடியாது. அப்போ இவரும் முழுமையாக குருங்கிற அந்த சொல்லுக்கு சரியான அர்த்தமாக திகழ்வரான்னு பார்த்தால் அல்ல. அப்போ அந்த அந்தகாரம் இருட்டுங்கிறது என்னன்னா இன்னும் செறிந்து நம்மையே மறைத்து நாம் யாருன்னே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்று மூடி கிடக்கிறதே. அப்படிப்பட்ட இருளை போக்கடிக்கக்கூடியவரைத்தான் குருன்னு சொல்ல முடியுமே தவிர சாமான்யமா இருட்டை போக்கடிப்பவர் குருன்னு சொல்ல முடியாது. அப்போ அப்படி யார் இருக்கிறார்? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பிச்ச இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம், காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் ரட்சணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. நம்முடைய அந்த அஜ்ஞானம் அறிவின்மையினால்தானே நம்ம கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறோம். அறிவு சரியா இல்லை. எதை பத்தின அறிவு வேண்டுமோ அதை பத்தின அறிவில்லை. எது தேவையில்லையோ அதை பத்தியெல்லாம் நன்றாக அறிகிறோம்.
அப்ப அதெல்லாம் அஜ்ஞானத்துக்கு, அந்த அஜ்ஞானம் அறிவின்மைக்கு, அந்த அறிவெல்லாம் அதில் தான் போய் சேரும். அதால பீடிக்கப்பட்டிருக்கிறோம், அறிவின்மையினாலே கவரப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் யாருங்கிறதும் புரியல, நாம் ஏன் பிறந்தோங்கிறதும் புரியல, பிறந்து என்ன செய்ய வேண்டும்ங்கிறதும் தெரியல. எதுவுமே தெரியாமல் எங்கேயோ உழன்று கொண்டிருக்கிறோம். உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம். யார் உணவு கொடுக்கிறார்களோ கண்டேன் கண்டேன்னு போய் வாங்கிக்கிறேன், உடை கொடுக்கிறார்களோ வேண்டும் வேண்டும்னு போய் வாங்கிக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிந்திருக்கிறதே தவிர நான் ஏன் எதற்கு பிறந்தேன் என்ன செய்ய வேண்டும்ங்கிற அந்த உணர்வோ அந்த எண்ணமே யாருக்குமே இல்லையே. ஏன் இல்லைன்னா அறிவின்மையினாலே கவரப்பட்டிருக்கிறோம். அந்த அறிவின்மை அஜ்ஞானம். ஞானமே இல்லாததுன்றது கிடையாது. அஜ்ஞானத்திற்கு என்ன பொருள்? ஞானம்னு சொன்னால் அறிவு, அஜ்ஞானம்னா அறிவே இல்லாதவன், அப்படி அர்த்தமாகாது. அறிவு இருந்தாலும் எதை பத்தி அறிய வேண்டுமோ அதை பத்தின அறிவில்லாமல் மற்ற எதோ தாழ்ந்த விஷயங்களை பத்தின அறிவு இருக்கிறது. அதை ஆச்சாரியர்கள் அறிவுன்னே ஒத்துக்க மாட்டான். ஞானம்னு சொன்னால் எது ஞானம்னா தஜ்ஞானம். அந்த ஞானம் எது ஒன்று? மோக்ஷம் ந பந்தாய, பந்தத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்காது. மோக்ஷைக்க ஹேதுகு, மோக்ஷத்திற்கே காரணமாக எது இருக்கிறதோ அதற்குத்தான் ஞானம்னு இவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். இப்போ உலகத்துல என்னென்னமோ படிக்கிறோம். கல்லூரியில போய் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் முனைவர் பட்டம், அதுக்கு மேல முதுமுனைவர், என்னென்னமோ எல்லாம் வாசிக்கிறோம் படிக்கிறோம். இதனாலெல்லாம் நமக்கு முக்தி கிடைக்குமா? நான் ஏன் பிறந்தேன், எதற்கு துன்பப்படுகிறேன், எப்படி இதிலிருந்து விடுபடுவது என்ற இதை பத்தின அறிவு அதனால கிடைக்குமானா கிடைக்காதே. அப்ப இத்தனை கல்லூரிகள்ல இன்னென்ன இடங்கள்ல போய் என்னென்னமோ வாசித்தாலும் அது எதற்குமே ஞானம்ங்கிற பெயரை ஆச்சாரியர்கள் வழங்கவே மாட்டார்கள். எது ஞானம்னா எந்த ஒன்று மோட்சத்திற்கே காரணமாக விளங்குகிறதோ அதற்கே அறிவு ஞானம்னு பெயர். அதே மாதிரி கர்மா செயல்ங்கிறது எதுன்னா எது ஒன்று கட்டுப்படுத்தாதோ அதுவே உண்மையில் செயல் கர்மா என்று பெயர் பெறும். நாம உணவு உண்ணுகிறோம், தூங்குகிறோம், சம்பாதிக்கிறோம், யார் யாரோட கேளிக்கைகளில் ஈடுபடுகிறோம், இதெல்லாம் செயல் தானேன்னா இந்த செயல் எல்லாம் மறுபடியும் இந்த சம்சாரத்துல பிணைப்புக்குத்தான் ஏற்படுகிறதே தவிர சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த எந்த செயலுமே நமக்கு துணை புரியாதே. ஆகவே இவற்றையும் செயல்னே சொல்ல மாட்டார்கள். அப்ப ஞானமோ செயலோ எந்த ஒன்று நம்ம இங்கிருந்து விடுவிக்கிறதோ தாண்டுவிக்கிறதோ அதற்கே ஞானம்னு பெயர், அதற்கே கர்மா என்கிற பெயர். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அஜ்ஞானம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பவர் யாரோ அவரே குரு என்று அந்த திருநாமம் காட்டுகிறது. அப்ப குரு என்பவர் ஞானத்தை வழங்க வேண்டும், அஜ்ஞானத்தை போக்கடிக்க வேண்டும். அஜ்ஞானம் தொலைந்து ஞானம் ஏற்பட வேண்டும். அதை செய்பவர் தான் குரு. இப்ப ஜகத்து குரு ரெண்டுத்தையும் சேர்ப்போம். ஜகத்துக்கு குருவாக விளங்குகிறார். ஜகத்துன்னு சொன்னால் சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் கலந்திருக்கக்கூடியது. அந்த சேத்தன அச்சேதனங்கள் கலந்திருக்கக்கூடிய ஜகத்துக்கு குரு ஒருத்தர் ஞானத்தை வழங்குகிறார்னா அப்ப ஏதோ கொஞ்சம் இடிக்கிறா போல இருக்கே. ஜகத்துல அறிவில்லாத பொருள்களும் இருக்கு, அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் இருக்கிறார்கள். இப்ப அறிவற்ற அச்சேதனங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியுமா? ஜெகத்குருன்னு சொன்னால் ஜெகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஞானத்தை வழங்குகிறார், அனைவருக்கும் அஜ்ஞானத்தை போக்குகிறார்னு சொன்னால் அப்ப அறிவற்ற ஜட பொருள்களும் ஜெகத்துக்குள்ளத்தானே இருக்கு. அந்த அறிவற்ற பொருள்களுக்கு எங்கேயான ஞானத்தை வழங்க முடியுமோ? அறிவே இல்லையே. அப்புறம் எப்படி அஜ்ஞானத்தை போக்குறது, ஞானத்தை கொடுக்கிறது? அப்ப ஜெகத்குருங்கிற சொல்லுல இருக்கக்கூடிய ஜெகத்துக்கு அர்த்தத்தை சுருக்க வேண்டும். பொதுவா ஜெகத்துன்னு சொன்னால் சேத்தனங்கள் அச்சேதனங்கள் இரண்டும் கலந்ததுன்னு அர்த்தம். ஜெகத்காரணம் பிரம்மம் ஜெகத்துக்கே காரணம் என்று பல இடங்கள்ல சொல்லப்படும். அப்ப அங்கெல்லாம் சேத்தனம் அச்சேதனம் ரெண்டுத்தையும் கலந்து தான் சொல்லணும் ஜெகத்துங்கிற சொல்லுக்கு. ஆனால் ஜெகத்குருங்கிற அந்த சொல் அந்த திருநாமம் வரும் பொழுது அங்க ஜெகத்துன்னு சொன்னால் அப்ப அறிவற்ற ஜட பொருள்களை ஜெகத்துங்கிற அந்த சொல்லுக்குள்ள சேர்க்க முடியாது. அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை மட்டுமே சேர்க்க வேண்டும். ஜீவாத்மாக்கள் சேத்தனர்கள் அறிவிருக்கக்கூடியவர்கள் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் குருவாக விளங்குகிறார். அனைத்து சேத்தனர்களுக்கும் குருவாகி இருந்து தன்னுடைய அந்த கருணையினாலே அஜ்ஞானத்தை போக்கி உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யாரோ அவரே ஜெகத்குரு. அப்பேற்பட்ட ஜெகத்குருவை வணங்குகிறேன். என்ன கருணை இருக்கணும்! சம்சாரத்துல நாம கட்டுப்பட்டு சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். கஷ்டப்படட்டுமே என்று பேசாமல் விட்டு விடாமல் இவர்கள் கஷ்டத்தை போக்கடிப்பது என்னுடைய கடமை என்று ஒருத்தர் தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவின்மையை தொலைத்து
ஞானத்தை கொடுக்கிறார்னு சொன்னால் என்ன கருணை அவருக்கு இருக்க வேண்டும். நாம் அந்த மாதிரி இருப்போமா? நம்ம வரைக்கும் தான் நம்ம பார்த்துப்போமே தவிர பக்கத்துல எதிரில் இருக்கிறவர்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டா நாம் என்ன செய்ய முடியும்? ஐயோன்னு இரக்கம் இருக்கும். அதற்கு மேல ஏதானு முனைந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்கணும்னு ஏதானு செய்வோமான்னா, முதல்ல என் கஷ்டத்தை நான் தீர்த்துக்கிறேன், அதுக்கு என்ன வழின்னு பார்க்கிறேன்னு தான் அவரவர்கள் இருப்பார்களே தவிர பிரத்தியாருடைய கஷ்டத்தை போக்கணும், அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும், இப்படியெல்லாம் யாரும் சிந்திப்பதாகவே தெரியவில்லை. இதெல்லாம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இருந்தது. வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே இன்னும் நரசிங் மேத்தான்னு ஒரு பெரியவர் பாடி வைத்தார். இன்னொருத்தருக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா அதை பார்த்து சகிக்க முடியாமல் உடனே ஓடோடி போய் அவருக்கு ஏதானும் நன்மையை செய்ய வேண்டும்னு ஒன்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவனே வைஷ்ணவன்னு பாடி வைத்தார். வைஷ்ணவன் யாருன்னா, இன்னொருத்தருடைய பீடை துக்கத்தை பார்த்து சகிக்க முடியாமல் ஓடி போய் அவருக்கு ஏதானும் உதவ வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தால் அவனே வைஷ்ணவன். இப்போ நாமெல்லாம் வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு வேற சொல்லிக்கிறோம். இப்போ அந்த எண்ணம் நமக்கு துளியாவது இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும். நஞ்சியர் சாதிப்பார்னு அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவன் யாருன்னு எப்படி பரீட்சை பண்ணிக்கணும்னா, இன்னொருத்தர் துன்பப்படுகிற சமயத்திலே ஒருத்தனுக்கு என்ன எண்ணம் ஏற்படுகிறது, அந்த துன்பப்படுபவனை பார்த்தா இவன் பண்ண அபச்சாரத்துக்கு இது போறவே போறது, இன்னும் படட்டும் என்று ஒருத்தன் மனதிலே நினைத்தால் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் துளியும் இல்லைன்னு அர்த்தம். அவன் ஐயோன்னு இறக்கப்படணுமா? அவனை பார்த்த உடனே இப்படி கூடவா துன்பப்படணும், வேண்டாமே, பெருமாள் இவனை எப்படியாவது துன்பப்படாமல் காக்க வேண்டுமே என்று ஒருத்தன் இரக்கம் கொண்டால் அவன் தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவன், அவனே ஸ்ரீ வைஷ்ணவன் என்று நஞ்சியர் தெரிவிக்கிறார்னா, அப்ப அந்த இரக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும். ஒவ்வொருவருமே இன்னொருத்தருடைய அந்த துன்பத்தை பார்த்து துன்பம் போகி அவர்கள் நன்மை அடைய வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் முனைப்பு பண்ணி காரியத்தை செய்யறோமோ இல்லையோ, கடைசி பட்சம் உள்ளத்தாலையாவது நினைக்கணுமா இல்லையா? அதற்குத்தான் ஆச்சாரியர்கள் தினந்தோறும் என்ன சொல்லுகிறார்கள்? கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தன்னுடைய திருவாராதனத்தை முடிக்கிற சமயத்திலோ கோவில்கள்ல சாத்துமறை சமயத்திலோ ஒவ்வொரு சமயத்திலும் இதை சொல்லணும்னா, இன்னொருத்தர் நன்றாக இருக்கணும், ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நன்மை அடைய வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா ஜகத்குரு என்ன யார் இருக்கிறாரோ அவருக்கு உண்டு. இப்ப யார் அந்த ஜகத்குரு? ஜகத்குருன்னா யாருன்னு பார்த்துட்டோம். யார் ஒருத்தர் அந்தகாரத்தை போக்குகிறாரோ அவர் குரு, வெளிச்சத்தை கொடுப்பவர் குரு. அது சாமானிய இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுத்தால் மட்டும் போராது, அறிவின்மைங்கிற அந்த இருட்டை தொலைத்து அறிவை கொடுப்பவனே குரு. அது ஜகத்துக்கே குருவாக விளங்குகிறார்னா, ஜகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் இறக்கப்பட்டு யாருமே ஞானத்தை அடைய வேண்டும். ஓஹோன்னு இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அடையணும், வேறு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடைய ஜகத்துன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா பெருமானுடைய சொத்தாக இருக்கக்கூடிய 17 லோகங்கள் சேர்ந்த அண்டம், அண்டானாம் து சஹசிரானாம் கோட்டி கோட்டி சதானிச்சன்னு எத்தனை அண்டங்கள் இருக்கிறதோ எல்லா அண்டங்களிலும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். இது ஏதோ தமிழகத்தில திருவல்லிக்கேணியில இங்க இருக்கக்கூடியவர்கள் மட்டும்னே இல்லை, உலகம் என்பது இவ்வளவு பெரியதுன்னு பார்க்கிறோமே, இத மாதிரி பல லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அத மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறது. இதை அனைத்தையும் சொத்தாக கொண்டிருப்பவன் எம்பெருமான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற செங்கோளுடைய திருவரங்க செல்வன். அவனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய யாருமே எந்த ஒரு சேத்தனமாக இருந்தாலும் ஜீவாத்மாவாக இருந்தாலும் அவன் நன்மை பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு யார் ஒருவர் உபதேசிக்கிறாரோ அவரே ஜெகத்குருவாக விளங்குகிறார். யார் அந்த ஜெகத்குரு என்று பார்த்தால் 2-3 பேர் ஜெகத்குருங்கிற அந்த திருநாமத்தோடைய விளங்குவதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். அதை வைத்து கொண்டு தான் அனுபவிக்கலாம் என்று இந்த தலைப்பை பெரியோர்களுடைய அனுமதியோடு இவ்விடத்திலே கொடுத்திருக்கிறேன். இப்ப யார் அந்த ஜெகத்குருன்னு அனுபவிக்க வேண்டும்? முதலிலே ஜெகத்குருன்னு சொல்லணும்னா கண்ணன் எம்பெருமான், பார்த்தசாரதியான எம்பெருமானையே ஜெகத்குருன்னு சொல்லலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நேர இந்த ஸ்லோகத்திலேயே வந்தே ஜெகத்குரும் என்று கண்ணனைத்தான் அழைக்கிறோம். கண்ணன் பெருமான், கண்ண பரமாத்மா, அவரே ஜெகத்குரு என்று கொண்டாடப்படுகிறார். ஜெகத்துக்கெல்லாம் குருவாக விளங்குகிறார். ஜெகத்துக்கு சுவாமியாக ஒரு பக்கம் இருக்கார். இந்த ஸ்லோகத்துல ஜெகநாதரே ஜெகத் சுவாமியேன்னு அழைக்கப்படலை, ஜெகத் குருவேன்னு அழைக்கப்படுகிறார். குருவாக இருக்கணும்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு. அனைவருடைய அந்த கஷ்டத்தை பார்த்து ஐயோன்னு இறங்கப்பட்டு அந்த அறிவின்மையை தொலைக்க வேண்டும்ங்கிற அந்த கருணை பீரிட்டு
பெருமான் ஏதோ செய்திருக்கிறார். அதனால தான் கண்ணன் ஜெகத்குருன்னு கொண்டாடப்படுகிறார். என்ன செய்தார்? பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வெண்ணஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் பாத விலச்சன வைத்தான் பண்டன்னு பட்டினக்காப்பே என்று பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார். அப்ப அந்த எம்பெருமான் பீதகவாடை பிரானார், அழகான மஞ்சள் நிற வஸ்திரம் பீதாம்பரத்தை தரித்து கொண்டிருக்கிறான். பீதகவாடை பிரான், பேர் உபகாரத்தை செய்யக்கூடிய எம்பெருமான் பிரம குருவாகி வந்து, முதல் குருவாகி, அவனே ஆதி குருவாகி வந்து போதில் கமல வண்ணெஞ்சம், என்னுடைய ஹிருதய தாமரையில் அவன் இடம் பிடித்து கொண்டு அமருகிறான். ஹிருதயத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு அந்த பீதகவாடை பிரானார் எம்பெருமான் வந்து அமர்ந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அக்ஞானத்தை போக்கணும்னு முயற்சி எடுக்கிறாராம். அப்ப எம்பெருமானே பிரம குருன்னு ஆழ்வாரும் சொல்லுகிறார். இதை வடமொழி ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கண்ணன் பெருமானே ஜெகத்துக்கு குருவாக விளங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன செய்தார் கண்ணன்னா?